தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முறை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மரபிட்ட வழி அவரது உரிமைக்கான மக்கள். இது இயேசுவின் பிரியமானவர்கள். நாம் ஆண்டின் பொதுகால 29ஆம் நாளை சேர்ப்பிக்கின்றோம். இன்றைய திருவழிபாடு நாம் எப்படி இறைவிட வேண்ட வேண்டும் என்றும் அதன் பயன்களை என்னவென்றும் கூறும் வகையில் அமைந்துள்ளது. நாம் கடவுளிடம் வேண்டும் பொழுது எத்தகைய மனநிலையோடு வேண்டுகிறோம் என சிந்திப்போம். நாம் வேண்டிக் கொண்ட கொண்டாட்டுகள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்னும் எண்ணங்கள் நம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இவை நமது நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளன. எனவே நாம் நம்முடைய இறை வேண்டல் வாழ்வில் வேரூன்றி நிற்கவும் நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும் வரவேண்டி ஒரே குடும்பமாக கல்வாரி பலியில் இணைந்திடுவோம். இன்றைய திருப்பலியானது கீழ்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஜான்சன் செல்வி குடும்பத்தில் மெர்லின் டயோட்டா, மொனாசே டிக்கன்துரை இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், கொக்கூரணி நிவாஷ் ஷாமிலி குடும்பத்தில் மகன் நிஷாந்த் ரியோ படிப்பு மற்றும் உடல் சுகத்திற்காகவும், பார்பரா ஆசிரியை உடல் சுகத்திற்காகவும் நன்றியாகவும், இந்த குடும்பத்தில் மரணமடைந்த சந்தனம், சந்தனத்தம்மாள், அந்தோணியம்மாள், ஞானசுந்தரம் ஆசிரியர் ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், மேலும் இந்த குடும்பத்தில் மரணமடைந்த தேவதாஸ், பிரகாசம்மாள், சின்னப்பன் ஆசிரியர், மாப்பால்தா, ராஃபேல், லூர்து மேரி ஆசீர்வாதம், இதே குடும்பத்தில் மரணமடைந்த ஆரோக்கியம், மரியம்மாள், அந்தோணியம்மாள், சின்னப்பன் இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைய இவர்களுக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்துக்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்கு உரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகம் எவ்வாறு மோசே யோசுவாவை கொண்டு அமலேக்கியரோடு போர் புரிந்து வெற்றி கொண்டார் என்பதை பற்றி கூறுகிறது. மோசேயின் கை உயர்த்தப்படும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றி கொண்டனர்.
அதற்கு ஆரோன் மற்றும் கூர் ஆகியோரே அமலேக்கியர்களை வெல்ல உதவினர். எனவே நாமும் நம்பிக்கையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வில் வெற்றி பெற அவர்கள் வேண்டி இவ்வாசகத்திற்கு செவி சேர்ப்போம். முதல் வாசகம். மோசே தன் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றியடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவசனங்கள் 8 முதல் 13 முடிய. அந்நாட்களில் அமலேக்கியர் ரபிதீமில் இஸ்ரவேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவர்களுக்கு மல்வாக்கு. இரவில் நிலாவும் உம்மை
இந்த 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் இறைவார்த்தையின் முக்கியத்துவத்தை பற்றி கூறுகிறார். இறைவார்த்தை நமது மீட்புக்கு வழிகாட்டும் என்று கூறுகிறார். நாமும் இறைவார்த்தையின் மீது அதிக ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்டு படித்து புரிந்து வாழ்வாக்கி மீட்பை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டுமாறு இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செய்வோம். 2ஆம் வாசகம். கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14, மேலும் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 2. அன்பிற்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுளின் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டு அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறைவார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இது ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவாக்குகள் 1 தொடக்கம் 8 இறுதியாக. அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால்
இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே 2 பிரிவினருக்கு இடையே போர் நடக்கிறது. யார் யாருக்கு? யார் யாரு தெரியல. யார் யாரு சொல்லுங்க? அமலேக்கியர், இஸ்ரேலர். யார் யாருக்கு இடையில? அமலேக்கியர், இஸ்ரேலர். கடவுள் பாருங்க, இந்த முதல் வாசகத்தில் நமக்கு ஒரு அழகான செய்தியை கொடுக்கிறார். கடைசியில் யார் ஜெயிக்கிறா? யார் ஜெயிக்கிறா? ஆமாம், அதை கவனிச்சவங்களுக்கு தெரியும். அமலேக்கியர், இஸ்ரேலர் இவர்களிடையே யார் வெற்றி கொள்வது? சொல்லுங்க, யார் வெற்றி கொள்வது? இஸ்ரேலர். அந்த வெற்றி எளிதாக கிடைத்ததா? எளிதாக கிடைத்ததா? இல்லை. எப்படி கஷ்டப்பட்டு கிடைச்சது சொல்லுங்க பார்க்கலாம். மோசே கைகளை உயர்த்தி பிடித்த போது இஸ்ரேலர் வெற்றி பெற்றார்கள். அவருடைய கை சற்று தளர்ந்த போது அமலேக்கியர் வெற்றி பெற்றார்கள். ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் கையை தூக்கி வச்சு நிற்க முடியும்? கஷ்டம் தானே. அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் கஷ்டம். கையை தூக்கி வச்சிருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே எப்படி? கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். அதுதான் நான் சொன்னது, கஷ்டம் இல்லாமல் வெற்றி கிடைக்காது. கஷ்டப்படாமல் எதுவுமே நமக்கு வெற்றி கிடைக்காது. அவர் கை தளர்கின்றது. அங்கே இஸ்ரேலர் தோற்று கொண்டிருக்கின்றனர். எனவே அவரோடு போன கூர், ஆரோன் இவர்கள் எல்லாம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அவருடைய கைகளை இவர்கள் தாங்கி பிடிக்கிறார்கள். இது ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறது. எப்பொழுதுமே ஒரே குடும்பமாக கூட்டாக இணைந்து இருந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு செய்தியையும் நமக்கு கொடுக்கிறது. எனவே இந்த முதல் வாசகம் 2 நல்ல அருமையான செய்தியை நமக்கு கொடுக்கிறது. ஒன்று, கஷ்டப்படாமல் எந்த வெற்றியும் எளிதாக நமக்கு கிடைக்காது. இரண்டாவதாக, நமக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் ஒழிய அந்த வெற்றி சாத்தியமாகாது என்ற ஒரு நற்செய்தியை நமக்கு கொடுக்கிறது. எனவே இந்த துன்பம், கஷ்டம், கூட்டு முயற்சி இது எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலருக்கு வெற்றியை கொடுத்ததாக இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூல் நமக்கு கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். இதை நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பொருத்தி பார்க்கின்ற பொழுது நாம் மனிதர்கள் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, கஷ்டம் இல்லாமல் நோகாமல் நோன்பு கஞ்சி குடிக்கணும், கஷ்டப்படாமல் எனக்கு வெற்றி கிடைக்கணும், நான் கேட்பது எனக்கு கிடைக்க வேண்டும், நான் போய் கோயிலில் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், அதான் எனக்கு என்ன தேவைன்னு கடவுளுக்கு தெரியுமே, எனக்கு கொடுக்கணும், கொடுக்கவில்லை என்றால் நான் கடவுள் மேல் கோவப்படுவேன், நான் வேறு கோயிலுக்கு போவேன், அங்கே போய் நான் சாமி கும்பிடுவேன், இங்கேயும் வருவேன் அங்கேயும் வருவேன், ஆற்றுல ஒரு கால் வைப்பேன், சேத்துல ஒரு கால் வைப்பேன், ஒருவேளை அன்னமால் கொடுக்கலன்னா நான் அங்கே போய் கேட்பேன். இது எதை காட்டுகிறது என்றால், கஷ்டப்படாமல் நோகாமல் நோன்பு கஞ்சி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பைத்தான் நமக்கு காட்டுகிறது. அதற்குத்தான் நாம் எப்படி ஜெபிக்கணும்,
என்பதற்கு நம் ஆண்டவர் நற்செய்தியிலே ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறார். கேட்டுக்கிட்டே இருக்கணும். பார்க்குற ஒரு நேர்மையற்ற நீதியற்ற நடுவன் ஒருவன், நேர்மையற்ற நீதியற்ற நடுவன் ஒருவன், அவன் கடவுளுக்கும் பயப்படுறது கிடையாது, மனிதருக்கும் அஞ்சி நடப்பது கிடையாது, மதிப்பது கிடையாது. அவன் ஒரு நடுவன். அந்நகரில் கைம்பெண் ஒருவர் இருக்கிறார். அவன் நடுவரிடம் போய், என் எதிரிகளை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும். நீதிக்காக அவர்கிட்ட போய் கேட்குறேன். ஒருவேளை நாட்டாமையாக இருந்திருப்பார் போல இருக்கு, அந்த ஊருடைய பெரிய நாட்டாமையாக இருந்திருப்பார். ஆனால் நாட்டாமையாக இருக்கிறவங்க கடவுளுக்கு அஞ்சி நடக்கணும், மற்றவர்களை மதிக்க வேண்டும். இந்த பண்பே இல்லாத ஒரு மனிதன் இங்கே அவர்களுக்கு நாட்டாமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளுக்கு பயப்படாதவன், மற்றவர்களை மதிக்காதவன் எப்படி நீதி வழங்க முடியும்? சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் எடுத்து கொடுக்க முடியும். இவங்கிட்டே இல்லை. மற்றவர்களை மதிப்பது கிடையாது, மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது கிடையாது, கடவுளையும் மதிப்பது கிடையாது, கடவுளுக்கு பயப்படுறதும் கிடையாது. இவன் எப்படி நீதி வழங்க முடியும்? காலத்தினுடைய கொடுமை. அவன் அங்கு நாட்டாமையாக இருக்கிறான். இந்த பெண் மீண்டும் 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 முறையிடுகிறார். அவன் நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக வழங்காவிட்டாலும் இந்த பெண் உடைய தொல்லையின் பொருட்டு நீதி வழங்குவதாக ஆண்டவர் கூறுகிறார். சொல்லிட்டு அவர் சும்மா விடலை. நீதியற்ற நேர்மையற்ற பிறரை மதிக்காத இந்த நாட்டாமையே தீர்ப்பு வழங்கும் போது கடைசியில் சொல்றார் பாருங்க, அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது தாம் தேர்ந்து கொண்டவர்கள், கடவுள் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவருக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவருக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே மோசே தன்னுடைய கரங்களை சற்று தளரவிட்ட பொழுதெல்லாம் தோல்வி, கைகளை உயர்த்தி பிடித்திருந்த போதெல்லாம் வெற்றி. எனவே நாம் ஜெபிக்கின்ற பொழுது மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும். கையை தூக்கி நிற்கிறது கஷ்டம், ஆனால் ஜெபிப்பது கஷ்டமான காரியம் அல்ல. என்ன நம்ம நினைக்கிறோம், ஒரு தடவை 2 தடவை கேட்டோம் கொடுக்கல அப்படின்னு நம்முடைய சிந்தனை வேறு திசையிலே போகிறது. வேறு யார்ட்டையாவது ஜோசியக்காரனை போய் பார்ப்போமா, பில்லி சூனியை வைக்கிறவனை போய் பார்ப்போமா, அல்லது அந்த கோயிலுக்கு போனால் நடக்குமா, இந்த கோயிலுக்கு போனால் நடக்குமா, 4 பேர்கிட்ட போய் ஐடியா கேட்குறோம். அவங்க சொல்லுவாங்க, ஆமையா அந்த அங்கே ஒரு கோயில் இருக்குது, நீ அங்கே போனீங்கன்னா அது நடக்கும். இங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு ஜோசியக்காரன் பார்க்குறான், அவன் சொன்னால் நடக்கும். நீ அவன்கிட்ட போய் காசை கொடுத்து நீ அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது நடக்கும். ஏன்? பொறுமை இல்லை, கேட்பது கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. இந்த மாதிரி போகிறவங்கெல்லாம் தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒருபோதும் செல்வது கிடையாது. அடுத்தவன் குடியை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற குறுக்கு வழிகளை எல்லாம் அவர்கள் செய்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கும் ஜபங்களை ஆண்டவர் ஒருபோதும் கேட்க மாட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவேதான் அவர்கள் இந்த மாதிரி குறுக்கு வழியை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அது ஒருபோது கொஞ்சம் தொடக்கத்தில் ஒரு வெற்றியை தரும், கொஞ்ச நாளைக்கு வெற்றியை தரும், கடைசியில் செஞ்சவனுக்கே அது வினையாக மாறும் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் நமக்கு இன்றைய நற்செய்தியிலே உறுதி கொடுக்கிறார். தாம் தேர்ந்து கொண்டவர்கள் என்று சொல்கிறார். யார்? நாம் எல்லோருமே, திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே இறைவனால், ஆண்டவரால், இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்முடைய வேண்டலை அவர் கேட்காமல் இருப்பாரோ? நிச்சயமாக கேட்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை, அவரே நமக்கு உறுதி அளிக்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகிறேன். என்னுடைய இதயத்தை தட்டுங்கள், உங்களுக்காக நான் திறந்து வைக்கிறேன். தேடுங்கள், நீங்கள் நிச்சயமாக கண்டடைவீர்கள் என்கிற ஒரு ஆழமான கருத்தை நம் ஆண்டவர் இன்று நமக்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே எந்த ஒரு தேடலும், எந்த ஒரு முயற்சியும் நமக்கு எடுத்தவுடனே வெற்றியை கொடுக்காது. அவ்வப்பொழுது சிறிய சிறிய தோல்விகள், மனம் தளரும் சில நேரங்கள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். இருப்பினும் இந்த 2 வாசகங்களையும் நமக்கு கூறுவது, நீங்கள் இதற்காக அன்னைக்கு மோயிஸ் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? ஐயோ என்னால் முடியாதுயா, நீங்கள் கையை தூக்கி பிடிச்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் போகிறேன்
எனக்கு வேண்டாம், வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தா இஸ்ரேலர் அன்று தோல்வியை தழுவி இருப்பார்கள், அமலேக்கியர் அன்று வெற்றியை கண்டிருப்பார்கள். ஆனாலும் தன்னுடைய வலி, வேதனை, துன்பம் எல்லாவற்றையும் இந்த இஸ்ரேல் மக்களுக்காக தாங்கிக் கொள்ளுகிறார். ஆண்டவர் யாவே கடவுள் தனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை, இவருடைய மோசேயினுடைய தலைமையிலே இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கொடுத்த பொறுப்பை அவ்வளவு வலியிலும் வேதனையிலும் நிறைவேற்றுகிறார். அவருக்கு என்ன வந்திருக்கு அவசியம்? கடவுள்கிட்ட இல்லையா என்னால் முடியாது, நீ வேற யாராவது வச்சு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை, தந்தையினுடைய விருப்பம், யாவே கடவுளின் விருப்பம், அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவ்வளவு துன்பங்களையும் வேதனைகளையும் அவர் தாங்கிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவை என்பது வேறு, ஆசை என்பது வேறு. நம்முடைய தேவை என்ன என்பதை நாம் அறிந்து அவற்றிற்காக நாம் இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நம் ஒவ்வொருவரின் ஜெபங்களையும் அவர் கேட்பார். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அருளின் மூன்றே இறைவா, திரு அவை என்றும் நம்பிக்கையில் வளரவும் இடைவிடாமலும் மனம் தளராமலும் இறைவேண்டலில் நிலைத்திருந்து உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ்வில் பயணம் செய்திடவும் தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். துன்பத்தில் துணை வரும் இறைவா, எம் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் போராட்டங்கள், வலிகள், துன்பங்கள் அனைத்தையும் உமது அருளால் தாங்கிக் கொள்ள திடமான மனதையும் மனம் தளராத உள்ளத்தையும் தந்திட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். உண்மையின் இறைவா, நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் மக்கள் மத்தியில் வெளிவேடக்காரர்களைப் போல இல்லாமல் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் மக்களுக்கு தொண்டு ஆற்றிட தேவையான உமது அருளை பெற உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் இறைவா, இன்று இயற்கை சீற்றம், உள்நாட்டு பிரச்சனைகள், சமயம் சார்ந்த பிரச்சனைகள் என பலவற்றால் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அமைதியில் வாழவும் ஆறுதல் அடைந்து புதுவாழ்வு பெறவும் தேவையான அருளை தர உம்மை மன்றாடுகிறோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். வாழ்த்து பெறுவீராக. ஏனில் வல்லன்மையிலும் நாம் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் பிள்ளைகளை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் திருமுகப்பு கொடுக்கும் இப்பணி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, என் குற்றம் நீங்களை கழுவிலும் பாவத்தில் நீங்கள் தூய்மைப்படுத்தினாலும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே
இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Yeah.
எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். Cristo
திருவுடல் கிறிஸ்து 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 திருவுடல். பலருடைய மீட்புக்காக தம் உயிரை கொடுப்பதற்கு மானிட மகன் வந்துள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறுவுலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.